ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லே. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் IELC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சி. இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜாணி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு என்ற வணக்கம். இன்னும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். நிறைய விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றது. குறிப்பாக யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர், இந்த போர் விரிவடைந்து கொண்டு போகின்ற நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நினைத்தார் இந்த போரை வெகு விரைவில் தான் முடிவு கொண்டு வரலாம் என்று. ஆனால் பூட்டின் அதற்கு அனுமதி வழங்கவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. இப்பொழுது எல்லோரும் அறிந்த விடயம் என்னவென்றால், ஒசாகாவில் 2019 ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் பூட்டின் அவர்கள் சந்தித்தார்கள். இப்பொழுது அலஸ்காவில் 15ஆம் தேதி பூட்டினும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் சந்திப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் இங்கே ஒரு சர்ச்சை இருக்கின்றது. என்னவென்றால், பேச்சுவார்த்தை என்று வந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் இது தலையிட வேண்டும், இனி வால்டிமிர் சொலன்ஸ்கி அவர்களும் இங்கே பங்கெடுக்க வேண்டும் என்ற விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் கடந்த சந்திப்பும் கூட நீங்கள் கூறியிருந்தீர்கள், டொனால்ட் ட்ரம்ப் எப்பொழுதுமே இரகசியமாக மூடிய அறைக்கிலிருந்து தான் அவருடைய பேச்சுவார்த்தைகள் எப்பொழுதுமே நடந்து கொண்டு வருகின்ற என்றால் தெரிந்தானே அவருடைய நிலைமை எவ்வாறான என்ற. முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக போர் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? இந்த பேச்சுவார்த்தையினூடாக என்ன சாதிக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அமெரிக்க அதிபர் கூறியது போல 24 மணி நேரத்துக்கு அவரால் போரை நிறுத்த முடியவில்லை. அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும், பிக் போயிருந்தார். அதன் பிற்பாடு அமெரிக்காவின் மிக முக்கிய படைத்தளபதி போயிருந்தார் அங்கு ரஷ்யாவில். எல்லோரும் கதைத்த போதும் ரஷ்யா தனது அந்த சிறப்பு படை நடவடிக்கையின் கொள்கையிலிருந்து இறங்கி வரவில்லை என்ற ஒரு புறம் இருக்க, உக்ரைனால் ரஷ்யாவில் மிகப்பெரிய படைத்துறை அழுத்தத்தை கொடுக்க முடியவில்லை என்றதும் ரஷ்யாவுக்கு எந்தவித அழுத்தம், அதாவது ரஷ்யாவை பொறுத்தவரையில் படைத்துறை ரீதியாகவும் சரி, அவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி. உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால், ரஷ்யாவை பொறுத்தவரையில் இந்த போர்னால் கிட்டத்தட்ட 4.1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தால் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. கிட்டத்தட்ட பில்லியனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 46 பில்லியனாக இருந்தாலும் அது ரஷ்யாவுக்கு தொடர்ச்சியாக அதை சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. அப்ப போடப்பட்ட பொருளாதார தடைகளோ அல்லது உக்ரைன் இராணுவமோ ரஷ்யாவின் மீதான இந்த பெருமளவில் அழுத்தங்களை மேற்கொள்ளவில்லை என்பது ட்ரம்பால் அந்த போரை நிறுத்த முடியவில்லை. அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா, ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் தொடர்ச்சியாக ஆயுத உதவிகளையும் ரஷ்யாவுக்கு வழங்கி கொண்டுதான் இருந்திருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியமும் ஒரு தடையாக நின்றிருக்கு. அதன் பிற்பாடு அவர் கூறியிருந்தார், கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு தாங்கள் 100 நாட்களில் இந்த போரை நிறுத்துவேன் என்று சொல்லி. அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவுக்கு 50 நாள் கால அவகாசம் கொடுத்திருந்தார். செகண்டரி சாங்ஷன் சொல்லி ரஷ்யாவை சுற்றி ரஷ்யாவுடன் உறவுகளை வைத்திருக்கின்ற நாடுகள் மீதான தடை. அதை பிறகு 10 நாட்களாக குறைத்திருந்தார். 10 நாட்கள் என்பது இந்த வெள்ளிக்கிழமையுடன், அதாவது 15ஆம் தேதியுடன் முடிவடைகின்றது. இந்த நிலையில் தான் ட்ரம்ப் அதன் பிற்பாடு ஸ்டீவ் கடந்த வாரம் சென்றிருந்தார். அவர் சென்று கதைத்த பிற்பாடு இப்போது ட்ரம்ப் நேரடியாக பூட்டினுடனான சந்திப்பு. முதலில் இது பல்வேறு நாடுகள் இடம்பெறுவதாக, உதாரணமாக UAE அல்லது ஹங்கேரி போன்ற நாடுகளில் இடம்பெறுவதாக கூறப்பட்டிருந்தாலும் இப்போது அலாஸ்காவில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் இந்த பேச்சுக்களில் இருந்து இப்ப மேற்குலக ஊடகவியலாளர்கள் அல்லது ஆய்வாளர்களின் கருத்தின்படி இந்த பேச்சுக்களுக்கு செல்லுகின்ற பூட்டின் பேச்சுக்கள் வெற்றி பெறுகிறோ அல்லது தோல்வி பெறுகிறோ அது பிரச்சனை இல்லை. ஆனால்
அது வரும்போது மேலும் பலம் மிக்கவராகத்தான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. ட்ரம்பை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் ரஷ்யாவை இதற்குள் சம்மதிக்க வைத்து, ஏனென்று சொன்னால் தற்போதைய நிலையில் போர் மேலும் நகரமாக இருந்தார். ஏனென்றால் ரஷ்யா இந்த பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கிறதே தவிர போரை நிறுத்தவில்லை. அதாவது பேச்சுக்கள் நடைபெற்றாலும் போரை அவர்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் பேச்சுக்கள் முறிவடைந்தால் கூட அடுத்த பேச்சுக்களை ட்ரம்ப் ஆரம்பிக்கும் வரையிலும் ரஷ்யா தனது முன்னகர்வை செய்து கொண்டுதான் இருக்கும், பல பகுதிகளை கைப்பற்றி கொண்டுதான் இருக்கும். அப்ப பேச்சுக்கள் வெற்றி பெற்றாலும் ரஷ்யாவை பொறுத்தவரையில் கைப்பற்றிய பகுதிகளை வழங்குவதற்கான எந்த விதமான சாத்தியப்பாடுகளும் இல்லை என்பது கூடதான் தெரிகின்றது. அப்ப இதில் அதே சமயம் இந்த பேச்சுக்களை குழப்புவதற்கான முயற்சிகளையும் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனும் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. அப்ப ஒன்று இதில் ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்த பேச்சுக்கு, அதாவது உக்ரைன் போரை நிறுத்த முடியாத காரணம் என்று சொன்னால் அழுத்தம், அமெரிக்காவினால் அழுத்தம் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சக்தியாக, ஒரு வல்லரசாக ரஷ்யா இருப்பதுதான் மிகவும் ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் பல கூறினீர்கள், இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பூட்டின் அவர்கள் பலம் மிக்கவராக இந்த சந்திப்பினூடாக வருவார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள்? என்னென்று சொன்னால், அதாவது இந்த பேச்சுக்களை பார்த்தால் ஒரு படைத்துறை ஆய்வாளர் ஒருவரின் கருத்தின் அடிப்படையில் ட்ரம்ப் மீண்டும் ரஷ்யாவுக்கு சென்றார் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். ட்ரம்பின் எந்தவித அழுத்தமும் அங்கு பலிக்கவில்லை. அடுத்ததான் கர்க்ஸ் பகுதியை, அதாவது கடந்த வருடத்தின் இந்த நாளை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இதே காலப்பகுதியில் கடந்த வருடம் உக்ரைன் பலமாக இருந்தது. ஆனால் இந்த வருடம் உக்ரைன் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. உக்ரைன் கர்க்ஸ் பகுதி கைப்பற்றப்பட்டு விட்டது. உக்ரைன் அது மட்டுமில்லாத ரஷ்ய படையினர் தொடர்ச்சியாக முன்னகர்ந்து வருகிறார்கள். அடுத்தது உக்ரைன் ட்ரோன் உக்ரைன் மிகப்பெரிய ஒரு பலமான பாதுகாப்பு சுவராக ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் தாக்குதல்கள் அவர்கள் வர்ணித்திருந்தார்கள். ஆனால் அதுவும் இப்போது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அப்ப அடுத்தது பொருளாதாரத்தில் ரஷ்யாவும் ஒரு கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 4.1 பில்லியன் ட்ரில்லியன் ரூபிள்கள் என்று சொன்ன 46 பில்லியன் டாலர்கள் என்று சொல்லலாம். அவ்வளவு இழப்புகள் இருக்கின்றது. அதாவது ரஷ்யாவின் பொருளாதாரத்தில் இந்த பற்றாக்குறை இருந்தாலும் ரஷ்யாவால் மேலும் சமாளிக்க முடியும் என்ற ஒரு நிலையில் இருக்கு. பொருளாதார அழுத்தங்கள் கூட இவர்களால் போடப்பட்டது பெரிதாக வேலை செய்யவில்லை. அடுத்ததாக இப்ப ரஷ்யாவிலிருந்து எண்ணெய்களை வாங்குவதாக இந்தியா மீது போடப்பட்ட தடைகள், கொண்டு வர உத்தேசிக்கப்பட்டிருக்கின்ற தடைகள். அடுத்தது சீனா மீது அவர்கள் ஒரு மிரட்டலை விடுகிறார்களே தவிர இப்போதும் கூட அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சீனா மீதான தடையை தாங்கள் ஒத்தி வைக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். முழுமையாக போட முடியாத ஒரு நிலை. இப்ப இந்தியா மீதான முழுமையான தடை வந்தது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றுதான் கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால் உண்மையில் ரஷ்யாவுடன் இருந்து வாங்குகின்ற எண்ணெய்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தான் மலிவு விலையில் விற்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் இப்ப இந்தியா மீதான தடையை நிறுத்துமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் தான் அது அதிகமாக ஆடி வாங்கக்கூடிய ஒரு நிலை. ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் அமெரிக்காவிடம் எண்ணெய் வாங்க செல்ல வேண்டிய ஒரு நிலை. அப்ப ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்தை மறைமுகமாக கண்டிக்கிறாரோ என்ற கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கின்றன. பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப செகண்டரி சாங்ஷன் என்று சொன்னாலும் அது கூட அமெரிக்காவை பொறுத்த வரையில் ஒரு பேக்ஃபயர் ஆகக்கூடிய ஒரு நிலையில் கண்டிருக்கின்றது. நான் கூறுகிறேன், பூட்டினை பொறுத்தவரையில் தற்போதைய நிலையில் பேச்சுக்களுக்கு போய் வரும்போது என்னென்னு சொன்னால் இந்த பேச்சுக்கள் இது அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் முற்று முழுதாக கைவிடப்பட்டிருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த பேச்சுவார்த்தையை குழப்ப வேண்டும் என்று நிற்கின்ற என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதே போல் ஜெலன்ஸ்கி அவர்களும் இந்த பேச்சுவார்த்தையை குழப்ப வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். என்ன காரணத்துக்காக? என்னென்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரையில் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த போரில் கடுமையாக ஈடுபட்டவர்கள் ஐரோப்பிய ஒன்றியம்.
படைத்துறை ரீதியாக உதவியாக இருக்கலாம், ஆயுத உதவியாக இருக்கலாம், நிதி உதவியாக இருக்கலாம், தொழில்நுட்ப உதவியாக இருக்கலாம். ஆனால் இந்த போரில் எந்த உடன்பாட்டு உதாரணமாக நீங்க பார்க்கலாம், கனிமவள உடன்பாட்டில் கூட அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தை புறம் தள்ளியிருந்தது. இந்த பேச்சுக்களுக்கு அவர்கள் ஒரு பொருட்டாக கூட அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தை மதிக்கவில்லை என்பது. ஆனால் இந்த உக்ரைனில் ரஷ்யா ஒரு வெற்றி பெறுமாக இருந்தால் அது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பை ஒரு கேள்விக்குறியாக்கும். அமெரிக்காவுக்கு இணையாக ஐரோப்பிய ஒன்றியம் $1 ட்ரில்லியன் பாதுகாப்பு நிதிக்காக ஒதுக்கினாலும் அது இப்போதைக்கு சாத்தியப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. என்று சொன்னால் தற்போது ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்நோக்கி இருக்கின்ற பொருளாதார நெருக்கடி. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் F-35 அமெரிக்காவிடமிருந்து வாங்குகிற F-35 ஸ்பெயின் நிறுத்தி இருக்கின்றது. பல்வேறு நாடுகள் அதனை அந்த உடன்பாட்டில் இருந்து கூட பின்வாங்கி இருக்கிறார்கள். ஒரு பேச்சுக்கு தாங்கள் இந்த பாதுகாப்பு செலவினத்தை அதிகரிக்கப் போவதாக கூறினாலும் அவர்களால் ஒரு முடியாத நிலையாகத்தான் இருக்கின்றது. இப்ப இந்த போர் இருதரப்பும் நிறுத்தினால் இதில் அமெரிக்கா தனக்குரிய லாபத்தை எடுத்துவிடும். அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு இது எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஐரோப்பிய ஒன்றியம் தனது பாதுகாப்புக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்றது மட்டுமல்லாது மீண்டும் ரஷ்யா இந்த போர் முடியுமாக இருந்தால் நேட்டோ ஒரு பலவீனமான நிலைக்கு வரும். ஐரோப்பாவில் ரஷ்யா மீண்டும் ஒரு வீழ்த்த முடியாத சக்தியாக இழுத்துவிடும் என்ற ஒரு அச்சம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இருக்கிறது. அவர்கள் விரும்பியோ விரும்பாமல் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் யாரிடம் தைரியம் இருக்கிறது? டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கின்ற செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கு யாரிடம் தைரியம் இருக்கிறது என்றால் பாருங்கள், வரியை கொடுத்தவுடன் பல்லு புடுங்கிய பாம்புகள் போல் இருக்கின்றது எல்லா நாடுகளும். டொனால்ட் நினைத்ததை சாதிக்கிறார். வெற்றி பெறுவாரா இல்லையோ அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் அது அடுத்தது. ஆனால் அவரை சேலஞ்ச் பண்ணுவதற்கு தைரியமாக அவருக்கு முன்னால் எதிர்த்து பேசி சரியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு செயல்படுவதற்கு யாரிடம் தைரியம் இருக்கிறது? உண்மைதான். எல்லோரும் அறிக்கை விடுகிறார்கள். இப்ப நேட்டோவின் தலைவர் ரூட் அவர் கூறியிருக்கின்றார், ட்ரம்பும் பூட்டினும் ஒரு ஃபைனல் இறுதியான உடன்பாட்டை உக்ரைனை விட்டு எட்ட முடியாது, அதை தாங்கள் அனுமதிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடாளுமன்ற பேச்சாளர் ஹாஜா கலாஸ் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், இந்த உடன்பாடு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உடன்பாடு ஐரோப்பிய ஒன்றியத்தையும் உக்ரைனையும் உள்வாங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதே போல ஜெர்மனின் அதிபர் ஃபெட்ரிச் மேர்ஸ் கூறியிருக்கின்றார் என்னென்றால், உக்ரைன் நிலங்களை விட்டுக் கொடுப்பதை அது தொடர்பாக அமெரிக்கா ரஷ்யாவுடன் தனியாக பேசுவதையும் உக்ரைன் நிலங்கள் தொடர்பாக பேசுவதை தாங்கள் அனுமதிக்க முடியாது என்று சொல்லியும் அதில் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனும் உள்வாங்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல போலிஷ் பிரதமர் கூறியிருக்கின்றார் அவர் கூறியிருக்கின்றார் இந்த உக்ரைன் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட நிலங்களை தங்களை கேட்காமல் அல்லது உக்ரைனை கேட்காமல் அமெரிக்க அதிபர் ரஷ்யாவுடனான ஒரு சமரசத்துக்கு வர்றதை தாங்கள் அனுமதிக்க முடியாது. அப்ப ஏதோ ஒரு வகையில், அதாவது இப்ப போன தடவையும் இந்த அமெரிக்க அதிபர் எடுத்த இந்த அமைதி முயற்சியை ஐரோப்பிய ஒன்றியம் தான் குழப்பியதாக கூறப்படுகின்றது. இந்த தடவையில் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் குறிப்பாக 3 சக்திகளை கூறுகிறார்கள். ஒன்று ஜெர்மனி, பிரான்ஸ், பிரித்தானியா. இந்த 3 சக்திகளும் மீண்டும் குழப்பலாம் என்ற ஒரு நிலையில் தான் இப்போது உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவின் துணை அதிபர் வான்ஸ் ஐரோப்பாவுக்கு வந்திருக்கின்றார். அவர் ஏதோ ஒரு வகையில் ஐரோப்பிய ஒன்றியத்தை இந்த அமைதி முயற்சிகளை குழப்புவதிலிருந்து தடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இங்கு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இனி இப்போ நீங்கள் இது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தடையை தொடர்பாக கூறும்போது இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இன்று வந்திருக்கின்ற செய்தி என்னவென்றால், செலன்ஸ்கி அவர்கள் கூட இந்த கூட்டத்தில் சந்திக்கலாம். அந்த ஒரு பகுதி எனக்கு புரியாமல் இருந்தது. அதாவது போர் நடக்கின்றது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில். ஆனால் பேச்சுவார்த்தையில் இப்போ இவர்கள் ஆயுதங்களை வழங்கினாலும், ஐரோப்பிய ஒன்றியம், மேற்கத்திய நாடுகள், பிரித்தானியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆயுதங்களை வழங்கினாலும் பேச்சுவார்த்தையில் இவர்கள் ஈடுபட வேண்டும். ஆனால் அவ்வாறு ஈடுபடுத்தாமல் டொனால்ட் ட்ரம்ப் தானும் பூட்டினும் சந்திப்பதற்கு என்ன முக்கிய காரணம்? என்னென்று சொன்னால், ஐரோப்பிய ஒன்றியம் தற்போதைய நிலை இந்த ஒன்று தெரிகிறது களமுனையில் இப்ப
மேற்குலகத்தின் கை இந்த களமுனையில் பொருளாதார ரீதியாக சரி, படைத்துறை ரீதியாகவும் சரி ஓங்கி இருக்குமாக இருந்தால் அமெரிக்கா பேசினாலும் ஒன்றுதான், ஐரோப்பா பேசினாலும் ஒன்றுதான் என்ற ஒரு நிலைக்கு விட்டு விடுவார்கள். ஆனால் ஏனென்று சொன்னால் ரஷ்யா மீதான அழுத்தம் இருக்கும், ரஷ்யா இதற்கு பணிந்து வரும் என்ற ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் நிலைமை மாறி இருக்கின்றது. ரஷ்யாவிடம் அமெரிக்கா போயிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. அப்ப இந்த நிலையில் அமெரிக்கா விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ளலாம் என்றால் அந்த விட்டுக் கொடுப்புகள் என்பது ஐரோப்பாவின் பாதுகாப்பும் உக்ரைன் நிலப்பரப்பும் உக்ரைன் பாதுகாப்புமாக இருக்கலாம் என்ற அச்சங்களிடம் இருக்கின்றது. அடுத்ததாக கனிம வள உடன்பாட்டை அமெரிக்கா மேற்கொண்டு விட்டால் அமெரிக்கா மட்டுமே அதற்குரிய ஒரு சொந்தக்காரராக மாறிவிடும் என்று சொல்லி அது ஐரோப்பாவுக்கு அதை விற்பனை செய்வதற்காக ஐரோப்பாவின் பொருளாதாரத்துக்கும் அது ஒரு பாதிப்பாக ஏற்படும் என்று கூறப்படுது. ரஷ்யாவை பொறுத்தவரையில் அமெரிக்கா செய்கின்ற கனிம வள உடன்பாடுகளோ ஏனைய உடன்பாடுகள் தொடர்பாக ரஷ்யா அதிகம் அலட்டிக் கொள்வதில்லை. ஏனென்றால் செலன்ஸ்கியின் காலப்பகுதி கடந்த ஆண்டுடன் முடிவடைந்து விட்டது. கடந்த வருடம் மே மாதத்துடன் அவற்ற அரசு தலைவர் பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது. இப்போது நாடாளுமன்றத்திடம் தான் இருக்கின்றது பதவி. எனவே செலன்ஸ்கி கையெழுத்திடுகின்ற எந்த ஆவணமும் செல்லுபடியாகாது என்பதை ரஷ்யா இலகுவாக உறுதிப்படுத்த முடியும் அனைத்துலக சமூகத்தின் மத்தியில். அப்ப இந்த நிலையில் தான் ரஷ்யா அந்த உடன்பாடுகள் தொடர்பாக எதுவுமே பேசாமல் இருக்கின்றது. இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்ப ஐரோப்பிய நீங்கள் கூறியது போல இப்ப ஏனைய ஆய்வுகள் கூட என்ன கூறுகிறது என்று சொன்னால் உக்ரைன் தொடர்பான பேச்சு உக்ரைனை விட்டு நடைபெறுகிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு அமெரிக்காவுக்கும் காரணம் இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள், அதாவது உங்களுக்கு தெரியும் 2022 ஆண்டு போர் தொடங்கி ஒரு 3 மாதத்துக்கு இடம்பெற்ற பேச்சுக்களை கூட பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜோன்சன் தான் அதை குழப்பியவர் என்று சொல்லி இறுதி நேரத்தில் கையெழுத்திடுகிற நேரத்தில் கூட குழப்பியவர்கள் என்றும் சொல்லி கூறப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியம் இந்த பேச்சுக்களை குழப்பம் என்ற ஒரு அச்சமும் அமெரிக்காவிடம் இருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் பாருங்கள், போர் நடந்து கொண்டிருக்கின்றது 2 நாடுகளுக்கும் இடையில். அமெரிக்கா இங்கே வரும்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை என்று வந்தால் பல தரப்பினரும் இருந்து மேசையில் பேச வேண்டி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். ஆனால் இவர்கள் மூடிய அறையிலிருந்து தீர்ப்பது எவ்வளவு ஆரோக்கியமான வடிவம் நீங்கள் பாருங்கள். கூறுகின்றார்கள், அது ஏற்கனவே ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிவிட்டார், நிலப்பரப்பை எதையும் விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை. ஆனால் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது பூட்டின் அவர்கள் டொனட்ஸ் பகுதியை முழுமையாக எடுக்க வேண்டும் என்றும் இனி கிரைமியாவை அங்கீகரிக்க வேண்டும் என்ற, டொனட்ஸ் மட்டுமில்லை, அங்கே இன்னும் கைப்பற்றிய நிலப்பரப்புகளை ரஷ்யாவோடு இணைக்க வேண்டும் என்று இருக்கிறார். இந்த விடயங்கள் அந்த நாடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதற்கு சரியான ஒரு தீர்வை காணாமல் எவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் இதை கையாள முடியும்? என்ன சொன்னால் இது உக்ரைன் பிரச்சனை. உக்ரைன் 2014 ஆண்டு அப்போது ஒரு நடுநிலைமையாக இருந்த அரசை அமெரிக்காவின் தலைமையிலான விக்டோரியா நியூலாண்ட் தான் அதற்குரிய சூத்திரசாரியாக இருந்தார். ஒரு படைத்துறை புரட்சி மூலம் அந்த அரசை கவிழ்த்திருந்தார்கள். அதன் பிற்பாடு வந்த அரசு மேற்குலகம் சார்ந்ததாக தங்களுக்குரிய அரசை தான் கொண்டு வந்தார். அவர்கள் உக்ரைன் மக்களுக்காக செயற்படவில்லை. இப்ப நீங்கள் கூறுவது சரி. என்னென்றால் இந்த அரசு உக்ரைன் மக்களுக்காக செயற்பட்டிருந்தால் தான் அவர்களுக்குரிய ஒரு அங்கீகாரத்தை ஏனைய நாடுகள் வழங்குகிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு எதிரி என்றாலும் கூட ஒரு தனது இனத்துக்கு விசுவாசமான உள்ளவர்களைத்தான் மதித்தார்கள், ஏனையவர்களை மதித்தார்கள். அதன் பிற்பாடு உக்ரைன் அரசை பொறுத்தவரை ஜெலன்ஸ்கி அரசு ஒரு மேற்குலகத்தின் அரசாகத்தான் செயல்பட்டது. இப்ப ஒரு அமெரிக்கா அங்கு ஒரு ஆளை வைத்திருந்ததை தவிர அந்த அரசு அமெரிக்காவின் அரசாகத்தான். அப்ப யாரை கேட்க வேண்டும் பேச்சுவார்த்தைக்கு என்ற ஒரு மனநிலை தான் ட்ரம்பைக்கு இருக்கு. அடுத்ததாக ட்ரம்பை பொறுத்தவரையில் எந்த விடயத்தை இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன அண்மையில் கூட இந்த ப்ளூம்பர்க் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. ட்ரம்ப் இப்ப சவுதி மன்னருடன் பேசும் போதோ அல்லது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுடன் பேசும் போதோ அல்லது ரஷ்யாவினருடன் பேசும் போதோ பர்சனல் நம்பரை தான் பயன்படுத்துகிறார் என்று சொல்லியும், அதாவது ஒபிஷியல் நம்பரை பயன்படுத்துவதில்லை என்றும் அவர் தனது பர்சனல் மொபைல்ல இருந்தே வாட்ஸ்அப் குரூப்புகளை ஃபோன் பண்ணி அவர்கள் நேரடியாக பேசுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள். நீங்கள் கடந்த வருடம் பூட்டினுடன் ட்ரம்ப் பேசிய போது கூட 2 தரப்பிலும் குழுக்கள் சென்றிருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தைக்கு குழுக்களுடன் தான் சென்றிருந்தார். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு போனவுடன்
இருவரும் ஒரு அறைக்குள் போய் கதவை மூடிவிட்டார்கள். வெளியில் இருந்தவருக்கு என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது, ட்ரம்ப் என்னத்தை சொல்ல போகிறார், படைத்துறை ரகசியங்களை சொல்ல போகிறார்களா என்ற பெரிய குழப்பம் அவர்களுக்கு. ஆனால் ஒரு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரத்துக்கு பிறகு அறையை திறந்தார்கள், வெளியில் வந்தார்கள், பேச்சுவார்த்தை முடிந்து எல்லோரும் போகலாம் என்று சொல்லிவிட்டார். அப்ப போனவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, என்ன பேசினதுன்னு தெரியாது. இதுதான் அவருடைய ஸ்டைலாக இருப்பது. எப்போதும் அவ்வாறுதான் இருக்கிறது. இப்போதும் இந்த அலாஸ்காவிலும் அதுவாறுதான் நடந்து விடுமோன்ற ஒரு அச்சமும் இருக்கு. அப்படியான நிலைமை இருக்கும் பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் இதை குழப்புவது சரிதானே, தடையாக இருப்பது சரிதானே? ஐரோப்பிய ஒன்றியம் குழப்புவது சரி. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு உண்மைதான். இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் அது அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட சொல்லலாம். என்றால் ஐரோப்பாவில் ரஷ்யாவை பொறுத்தவரையில் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஐரோப்பாவுக்கு அண்மையான பிரச்சனை. அமெரிக்காவை பொறுத்தவரையில் எங்கேயோ இருக்கின்றது. அடுத்ததாக உக்ரைனும் அதற்கு முன்பாங்கப்பட வேண்டும். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த போரை தணிப்பதற்கான இந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றது. அதாவது போரை தூண்டுகிறார்கள் என்ற ஒரு சிக்கல் தான் இருக்கின்றது. அமெரிக்கா சொல்லுகிற காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் 2023ஆம் ஆண்டு போரிஸ் ஜோன்சன் போலியான வாக்குறுதிகளை வழங்கி ஒரு உக்ரைன் நீங்கள் வெல்லலாம், நாங்கள் ஆதரவுகளை கொடுப்போம், ரஷ்யாவை முடித்து விடுவோம், ரஷ்யாவின் பொருளாதாரம் வீழ்ந்துவிடும், ரஷ்யாவின் தொழில்நுட்பம் வீழ்ந்துவிடும், ரஷ்யாவிடம் மிசைல்களுக்கு கூட மைக்ரோசிப்ஸ் இல்லை என்ற ஒரு தோற்றப்பாட்டை கொடுத்து உக்ரைனை அந்த உடன்பாட்டிலிருந்து விலக வைத்திருந்தார்கள். அப்ப இப்போது கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான மக்களை இழந்த பிற்பாடும் உக்ரைனால் இதனையும் பெற முடியாத ஒரு நிலை. இப்ப அமெரிக்கா இந்த போரில் ஆயுதங்களை கொடுப்பதை நிறுத்துமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தால உக்ரைனை தக்க வைக்க முடியும். அதே போல் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டால் அல்லது தடைகளை போட்டிருந்தாலும் ஆயுதம் கொடுப்பதை நிறுத்தினால் அமெரிக்காவால் என்ன செய்ய முடியும்? உண்மைதான். அமெரிக்காவுக்கும் அது தெரியும். அமெரிக்கா இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து ஆயுதங்களை வழங்குவதை கூட அமெரிக்காவால் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. என்னன்னு சொன்னால் அது தனியாக ஆயுத இழப்பு மட்டுமல்ல, அது ஒரு சங்கிலி தொடராக இருக்கின்றது. பொருளாதார இழப்புகள், வர்த்தக தடைகள், அதனால் ஏற்படுகின்ற ஏனைய பிரச்சனை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உக்ரைன் பிரச்சனையால் இந்தியா வரைக்கும் தடைகள் நீடுகிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் தடை செய்ய வேண்டிய நிலை என்றால் யாருடன் வர்த்தகம் செய்வது என்ற ஒரு பிரச்சனை எழுகின்றது. இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் கூட நீங்கள் பார்க்கலாம், ரஷ்யாவின் எரிபொருட்களை நிறுத்திவிட்டால் இந்தியாவின் பொருளாதாரம் படுத்துவிடும். அப்ப இந்தியாவை இவர்கள் சீனாவுக்கு இணையாக ஒரு கொம்பு செய்து விட வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவின் பொருளாதாரத்தை அழித்து விட்டு இந்தியாவை கொண்டு போய் சீனாவுக்கு எதிராக நிறுத்த முடியாது. அப்ப பல பிரச்சனைகள். அது மட்டுமல்லாது உங்களுக்கு தெரியும், உக்ரைன் பிரச்சனைக்கு பிற்பாடு ஆரம்பித்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர், அந்த போர் கூட மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட அமெரிக்கா இதுவரையில் $37 பில்லியன் அதற்கு செலவழித்திருக்கின்றது. அது சரிய தனியாக போர் செலவு மட்டுமில்லை, அதனால் ஏற்பட்ட பொருளாதார செலவுகள், போக்குவரத்து செலவுகள், மத்திய செங்கடலில் ஏற்பட்ட பிரச்சனை என்று சொல்லி அப்ப இவ்வளவு சுமைகளையும் தாங்க முடியாத ஒரு நிலையில் அமெரிக்கா இருக்கு. அதே போல ஐரோப்பிய ஒன்றியம். சரி, நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 3 நாட்களில் இந்த சந்திப்பு நடைபெறும். அதற்கிடையில் நிறைய மூவிங் பார்ட்ஸ், நிறைய விடயங்கள் மாறிக்கொண்டே இருக்க போகின்றது. அந்த விடயங்களை அவதானித்து முடிந்தால் வருகின்ற வெள்ளிக்கிழமை மேலதிக தகவலோடு இணைந்து கொள்ளலாம். நன்றி அரசோடு. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர், பூட்டின் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு அலாஸ்காவில் நடைபெற இருக்கின்ற அதனுடைய பின்னணி தொடர்பாக எவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியம் இதை குழப்புவதற்கு முயற்சிக்கின்றது, இனி வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது ஜெலன்ஸ்கி அவர்களும் கூட பங்கெடுக்கலாம் என்று நம்புகிறேன். அப்படி ஜெலன்ஸ்கி அவர்கள் பங்கெடுத்தால் அங்கே 2 கூட்டமாக இருக்கும். ஒன்று டொனால்ட் ட்ரம்ப்பும் பூட்டினும் முதலில் சந்தித்து விட்டு அதன் பின்னர் இன்னும் ஒரு கூட்டம் ஜெலன்ஸ்கியை ஈடுபடுத்த வைப்பார்கள். ஒரு கண்துடைப்பாக இருக்கும் என்று சிந்திக்க தோன்றுகின்றது. அவ்வளவுதான். நன்றி அரசர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இந்த விடயங்களை தந்ததற்காக அன்புகள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன்
பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.